கடகராசி. கடகம் தப்பிச்சு பொழைச்சும் சந்தோஷம். ஒரு சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாமல் வாழ்வது மட்டும் இல்லைங்க. ஒரு சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாமல் மட்டும் வாழ்வதில்லை. எத்தனை பிரச்சனைகளையும் வந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் வாழ்க்கை தான் சந்தோஷம். சந்தோஷ பிரச்சனையே இல்லாமல் இல்லை. எத்தனை பிரச்சனைகளும் சந்தோஷமா ஏற்றுக்கணும். அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் சமாளிக்கணும். அந்த தைரியம், மனப்பக்குவம், மனோகரன், அந்த மனோகாரகனுக்கு உரியவன் சந்திரன். அவன் தான் நீங்க தான். அது கடகராசி நேயர்கள் தான். நிச்சயமாக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும். அஷ்டமத்து சனி எவ்வளோ நாள் இருக்குது நமக்கு? இன்னும் எத்தனை தசாபத்தியில் எப்போ நமக்கு இந்த நல்ல தசாபத்தி வருது ஐயா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் ஆராய்ச்சி அறிவுக்கு உரியவங்க. எல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மையும் குணமும் கொண்டவங்க நீங்கள் தான். அப்போ இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தயவு செய்து அஷ்டமத்து சனி நடக்கும் பொழுது சந்திர திசையில் சனி புத்தியோ, சனி திசையில் சந்திர புத்தியோ, சந்திர திசையில் ராகு புத்தியோ, ராகு திசையில் சந்திர புத்தியோ, அந்த நிழல்களங்கள் சம்பந்தப்பட்ட தசா புத்தி இல்லை அந்தரமோ சூட்சமந்திரமோ வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்போ தான் நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும். அப்போ தான் சந்தோஷத்தின் அந்த எல்லையின் ஒரு கூர் அதற்கு நீங்கள் பாஸ் ஆக முடியும். மனம் தடுமாற்றம் அடைந்தால் மனையாலும் தாங்க மாட்டாள். அப்படிப்பட்ட நேரம். இந்த குரு பயிற்சி வந்துருந்தீங்களே, இந்த 1-5 வருதுல, இந்த 1-5 வரும்போது உங்கள் ராசிக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு வர்றார். அப்போ 11ஆம் இடம் போது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த ஸ்தான பலத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ எப்படி கொடுப்பாரு? உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்னாதிபதி, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி பலன், உங்களுடைய தசா புத்தியை பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வெற்றி கனியை பறிக்க முடியும். என்னதான் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் வெற்றி கனியை பறிக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். அப்போ கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு கடகத்தில் உள்ள, அதாவது நிச்சயமாக உங்களுடைய ஆயில் சொற்பனான ஆயில், சூப்பரான ஆயில், கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் ராசிக்கு 6ல் 3 கிரகம் இருக்குது. அதனாலேயும் கொஞ்சம் இந்த கோச்சாரத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 3 பேர் இருக்காங்க. கொஞ்சம் அடுத்து போயிடுவாங்க. பிப்ரவரி மார்ச்சில் பயிற்சி ஆகி போயிடும். அது மாச கிரகம் தானே. அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நன்றாக இருக்கும். ஆக கண்டிப்பாக நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடு நல்லா பண்ணுங்க. ஸ்ரீபெரும்புதூர் உள்ள ஆதிசேஷன் வழிபாடு நல்லா பண்ணுங்க. ஸ்ரீபெரும்புதூரில் ஆதிசேஷன் சர்க்குருநாதன் ராமானுஜருடைய ஜென்ம பூமி. அவரை கொஞ்சம் நல்ல வழிபாடு பண்ணுங்க. அந்த ராமானுஜர் ஆதிசேஷனுடைய ரூபத்தில் இருப்பதனால் எந்த விதமான சர்ப்ப சம்பந்தப்பட்ட சர்ப்ப சாந்திகள், அது நாகதோஷமா சர்ப்பசாந்தி தோஷமா எந்த தோஷமாக இருந்தாலும் அதுகளை குறைய கண்டிப்பாக வாய்ப்பு நிறைய உண்டு. ஸ்ரீபெரும்புதூர் போகும்போது நிச்சயமாக திருவாதிரைக்கு போங்க. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போங்க. கூடுமானவரை மிகப்பெரிய உற்சவமே அங்கே நடக்கும்.